வணக்கம், வெல்கம் டு நவீன் சேனல். நாம இன்னைக்கு சுல்லுன்னு ஒரு சட்னி பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இஞ்சி சட்னி வாங்க பார்க்கலாம். 1 கப் அளவு நான் இஞ்சி எடுத்திருக்கேன், பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். அதாவது இஞ்சி எடுத்த கப் அளவு தான். அதில் அரை கப்ல இருந்து 1/4 கப் அளவு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு நான் இங்கே பாருங்க உரிச்சி அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா பூண்டு வதக்கும் போது வெடிக்கும். நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி 2 கப் அளவு தக்காளி எடுத்திருக்கேன். அதாவது இஞ்சி எடுத்த கப் அளவுலேயே 2 கப் அளவு தக்காளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது ஒரு 10 காஞ்ச மிளகாய் இருக்குது. காரம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். தாளிக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மோட இஞ்சி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். வாங்க செய்யலாம். பாத்திரத்தை ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரம் நல்லா காயிட்டோம். பாத்திரம் காஞ்சிடுச்சு. இதுக்கு எண்ணெய் தாராளமாக விட்டுக்கோங்க. நான் இப்போ 5 இருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவு இதுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். நான் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் போட்டு நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். சேம் டைம் உங்களுக்கு 1 வாரம் வச்சுருந்தாலும் உங்களுக்கு கெட்டு போகாமலே இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இது கூட எடுத்து வச்சிருக்கேன் தனியாவை ஆட் பண்ணிடுங்க. தனியாவை ஆட் பண்ணிட்டு அது கூடவே நீங்கள் வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் இது கூடவே ஆட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மிளகாய் வத்தலும் தனியாவும் நல்லா வறுபடட்டும். நம்ம எல்லாமே தனித்தனியாக வதக்க போகிறது கிடையாது. எல்லாமே ஒன்றா சேர்த்து தான் வதக்க போகிறோம். இங்கே பாருங்கள், மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க, அந்த இஞ்சியை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க, வதங்கட்டும். இஞ்சி வதங்கின பிறகு நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா இஞ்சி வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம இப்போ பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா செவங்க நல்லா வதக்குங்க. இங்கே பாருங்க, நல்லா பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ஆட் பண்ணி அதோட தண்ணிலாம் சொல்லணுங்க. இதை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி மொத்தமும் சுண்டி வரணுங்க. இங்க பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க. அதுல இருந்து எண்ணெய் கூட பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு ஈரமே இருக்கக்கூடாது. தக்காளியில இருக்கிற ஈரம் இல்லாம நல்லா நம்ம வதக்கி எடுத்துடணும். போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதில் நான் ஒன்றும் உப்பு சேர்க்கல. நீங்கள் இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி அரைக்கும் போதே இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இங்கே பாருங்க, இஞ்சி சட்னி அரைச்சி எடுத்தாந்தாச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சு எடுத்துடலாம். பாத்திரம் நல்லா சூடாகட்டும். நம்ம இப்போ சட்னியை தாளிக்க போகிறோம். இதை தாளிக்கிறதுக்கு தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் இதில் எந்த அளவுக்கு எண்ணெய் விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சட்னி கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு 10 டேஸ் ஆனாலும் இந்த சட்னி நல்லா இருக்கும். இதில் இப்போது நான் கடுகு மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். உளுந்து நான் ஆட் பண்ணல. ஏன் இதில் ஆட் பண்ணலனாக்கா, நம்ம ரொம்ப நாள் வைக்கும்போது அந்த உளுந்தோட டேஸ்ட் மாறிடும் உங்களுக்கு. அதில் அந்த சட்னியில் ஊறி, அதனால் கடுகு சேர்த்துட்டு அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் சீரகம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. போதும். கடுகு சீரகம் நல்லா பொரிச்சிருச்சுங்க. இந்த
ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லியாக ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு சிம்மில் வச்சுருங்க. இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியில் இருக்கிற ஈரம் எல்லாம் வந்து நல்லா போகணும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரட்டும் உங்களுக்கு கருவேப்பிலை. இப்போ நம்ம சட்னி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சட்னி சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. எப்பவுமே நீங்கள் இது மாதிரி சட்னி வந்து வதக்கும் போது ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து தெறிக்கும். இதை அப்படியே வச்சு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இந்த சட்னி எண்ணெய் வந்து நல்லா மேலே தெரிகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த சட்னி வந்து சுருண்டு வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நம்மளோட இஞ்சி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வந்து உங்களுக்கு சட்னிலேருந்து வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து சட்னி வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் வந்து கெட்டு போகாது உங்களுக்கு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. தோசையும் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நான் வந்து தோசை பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில். இஞ்சி சட்னிக்கும் தோசைக்கும் வந்து செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இங்கே இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து தோசைக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து வச்சு சாப்பிட்லாம். நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும்.